இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவை வச்சு 2 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபி பார்க்கலாம். ஊற வைக்கவோ குடிக்க வைக்கவோ தேவையில்லை, உடனே செய்யலாம். மாவை மிக்ஸ் பண்ணி அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. அதே போல் இந்த சட்னியும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இந்த தோசை இந்த சட்னி ரெண்டையும் ரெடி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது வந்து காலையில் அவசரத்தில் நீங்கள் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா இது போல் டிஃபன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம 3 பொருள் தான் கலந்துருக்கோம். அந்த 3 பொருளுமே எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இதுக்கு வந்து ரவை, உளுந்து, தயிர் இது போல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே போல் ஈனோ, குக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேன் ஹீட் பண்ணி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப அதிக நேரம் வதக்க தேவையில்லை. நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு வதக்குனா போதும். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப கலர் மாதிரி தேவையில்லை. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி சேர்த்துக்கங்க. இப்போ இதை வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன், பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதே போல் இந்த சட்னி உங்களுக்கு எந்த திக்னஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அதிகமாகவோ கம்மியாகவோ ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இந்த சட்னி எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னும் உப்பு சேர்க்கல. இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளாக இருந்தாலும் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணிடாமல் இந்த தோசை இந்த சட்னி ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் வந்து அவல் எடுத்துக்கோங்க. நான் வந்து தின் அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் திக்கவல் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ அவலை வந்து 2லேருந்து 3 தடவை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. அவல் நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. நான் எடுத்து மசிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு மசிது பாருங்கள். இப்போ சூப்பராக ஊறி வந்திருக்கு. இந்த அவலை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. தண்ணியை வடிகட்டிட வேண்டாம், தண்ணியோடவே சேர்த்து நீங்கள் மாற்றிக்கங்க. அதே போல் நீங்கள் திக்கான அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். நான் தின்னான அவல்ன்றதுனால 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அதே கப்பால் 3/4 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் வந்து நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து 1 கப் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மாவை நான் அரைச்சிட்டு வந்துட்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கணும், அதாவது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த தோசை வந்து கரெக்டாக வரும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்களும் கரைச்சிக்கோங்க. நல்லா மாவு நைஸாக இருக்கணும், அதே போல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லை நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு லைட்டாக திரட்டி விடணும், ரொம்ப மெலிசாக திரட்ட வேணாம். கொஞ்சமாக திரட்டி விட்டுட்டு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதே போல் மூடி சேர்த்தும் குக் பண்ணலாம், மூடி சேர்க்காமலும் குக் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். இப்போ தோசை ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கம்மியாகவே சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க போதும்.
இப்போ திருப்பி விட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியிலலாம் கருகிடும், ஆனால் உள்ளே மாவாகவே இருக்கும். அதனால் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு குறைஞ்சது 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சுட சுட இந்த சட்னியோட பரிமாறுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் ராகி தோசை நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு வேளை அவல் இல்லை, ஆனால் இந்த தோசை செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவளுக்கு பதிலாக நீங்கள் வடித்த சாதம் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணி இந்த தோசை செய்யலாம். ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி தோசை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பபாய்.